வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை தமிழக முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை முன்னிட்டு தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் மா சுப்பிரமணியன் அவர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். திருச்செங்கோடு நகராட்சி திருச்செங்கோடு ஈரோடு சாலை BSNL அலுவலகம் அருகில் பெட்டிப்பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜையில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். திருச்செங்கோடு நகராட்சி தெப்பக்குளத்தில் நடைபெற்ற தெப்பத்தேர் திருவிழாவில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொள்ளாச்சி மாவட்டம் தீரன் அரங்கில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி K நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில விவசாய அணி செயலாளர் பேராசிரியர் கோபால்சாமி ஐயா, மாநில தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் பாலாஜி அருண்குமார், பொள்ளாச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் விவேகானந்தன், தெற்கு மாவட்ட செயலாளர் கதிர்வேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம், ஒன்றிய பொறுப்பாளர்கள் நியமனம் நடைபெற்றது. மேலும் கட்சி வளர்ச்சி, தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர். அதுபோல சின்னவடம்பட்டிபுரம் ஒரு நன்னீர் ஏரியது, அது விவசாயிகள்கிட்ட நிலத்தை வாங்கி குடிநீர் ஆதாரத்துக்காகவும் விவசாயத்துக்காகவும் அந்த குளம் வெட்டப்பட்டது, செயற்கையாக வெட்டப்பட்டது. இப்போ மாநகராட்சியால் அது கழிவு நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த குளத்தில் நீரை தேக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பணிக்காக இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த தண்ணியை விட வேண்டாம்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை வலியுறுத்தி இன்னைக்கு ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த குளத்துக்காக நிறையா பொதுமக்களும் ஆர்வலர்களும் நிறைய மனு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வாட்டர் போர்டும் மாநகராட்சி அதில் அதை நிறைவேற்றணும்னு சொல்லி கடும் முயற்சி எடுத்துருக்காங்க. மக்களும் அந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு மேலாக அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா பவானி ஆற்று நீரை கொண்டு தேக்கிறேன்னு சொல்லி முதல்வரே தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சொல்லியிருக்காரு. அதையும் நிறைவேற்றணும்னு சொல்லி இந்த கோரிக்கையை நன்றி. ப்ராஜெக்ட் சன்கேச்சர் என்ற பெயரில் AI டேட்டா சென்டர்களை விண்வெளியில் கட்டமைக்க கூகுள் நிறுவனம் புதிய திட்டத்தை அறிவித்தது. சூரியனின் நேரடி சக்தியால் AI டேட்டா சென்டர்களை இயக்கும் வகையில் 2027ஆம் ஆண்டு சோதனை திட்டத்தை நடத்த கூகுள் திட்டம். இதனால் 24 மணி நேரம் சூரிய சக்தி கிடைக்கும் மற்றும் மின்சாரம், குளிரூட்டல் செலவு, சுற்றுச்சூழல் மாசு குறையும் என கூறப்படுகிறது. விமான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்த 2 நாட்களுக்குள் பயணிகள் எந்த கட்டணமும் இல்லாமல் டிக்கெட்டுகளை ரத்து செய்யவோ அல்லது மாற்றவோ செய்யலாம் என புதிய வரைவு விதிகளை முன்மொழிந்தது DGCA அமைப்பு. தொழில்நுட்ப பகிர்வு, புதிய ராணுவ உபகரணங்களை தயாரித்தல், உற்பத்தி செய்தல் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு அளிக்க இந்தியா, இஸ்ரேல் இடையே புதிய ஒப்பந்தம். டெல் அவிவில் நடந்த இரு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சக பிரதிநிதிகள் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மகளிர் ஓடியை உலக கோப்பை வென்றதற்காக மகாராஷ்டிரா வீராங்கனைகள் ஸ்மிருதி மந்தனா, ஜெமிமா, ராதாவுக்கு தலா ரூபாய் 2.25 கோடி பரிசு தொகை அறிவித்தது மாநில அரசு. மும்பையைச் சேர்ந்த தலைமை பயிற்சியாளர் அமோல் மஜும்தாருக்கும் ரூபாய் 22.5 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் பட்னாவிஸ் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. உத்தரப்பிரதேசம் மிர்ஷாபூரில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதி 6 பெண்கள் உயிரிழப்பு. சுனார் ரயில் நிலையத்தில் இந்த கோர விபத்து நடந்துள்ளது.
ChatGPT Go என்ற கட்டண சேவையை அடுத்த ஒரு வருடத்திற்கு இந்திய பயனர்கள் இலவசமாக பயன்படுத்தலாம் என OpenAI நிறுவனம் அறிவிப்பு. இந்திய சந்தையில் தனது முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் வகையில் OpenAI இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மட்டுமே இச்சலுகை அமலில் இருக்கும். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.